வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவதி ஜெயராமன். இன்றைக்கி திருக்குறள் கதை களஞ்சியம்ன்ற புக்கில் இருந்து பேதம் அப்படின்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதோட குறள்: பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவருக்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. பொருள்: அரசியல் செலவுகள் வருகின்ற பொழுது அதை தாங்குதல், அரசனுக்கு வரிப்பொருள் முழுவதையும் தருதல் ஆகிய ஆற்றலுடையதே நாடாகும். வாங்க இந்த கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு அரசு பள்ளி இருந்தது. அந்த அரசு பள்ளியில் ஒரு வகுப்பு ஆசிரியர் ரொம்ப நாள் விடுப்பு எடுத்துட்டாங்க. விடுப்புக்கு சென்ற பிறகு பக்கத்து வகுப்பு ஆசிரியரை, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும், ஒரு வகுப்பு ஆசிரியர் வரலைன்னா அடுத்த வகுப்பு ஆசிரியரை வச்சு 2 கிளாஸையும் சேர்த்து எடுக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பக்கத்து வகுப்பு ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழரசி. அவங்க அந்த மாணவிகளையும் சேர்த்து அமர வச்சு அவங்களுக்கு கூட 2 கிளாஸுக்கும் சேர்த்து ஒன்றா வகுப்பு எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ ஆசிரியை தன் வகுப்பு மாணவர்களிடம் மட்டும் அக்கறை காட்டாமல் அந்த தமிழரசி ஆசிரியை 2 வகுப்பு மாணவிகிட்டையும் ஒரே மாதிரியே நடந்துக்கிறாங்க. 2 பேரையுமே நல்லா படிக்கிறாங்க, 2 வகுப்பையுமே நல்லா படிக்க வைக்கிறாங்க. அவங்க அரையாண்டு தேர்வு வந்துருச்சு. அந்த மாணவிகள் எல்லாருமே நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்திருக்காங்க. அவங்க வகுப்பு ஆசிரியரான ராஜாமணி அவங்க விடுப்பு முடிஞ்சு பள்ளிக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு அவங்களோட மாணவர்கள் நிறைய தேர்ச்சி விகிதங்களில் மதிப்பெண் எடுத்து பாஸ் செஞ்சதை பார்த்து வியந்து போயிட்டாங்க. என்னடா, நம்ம இருக்கும்போது கூட இவ்வளோ மார்க் எடுக்கலையே, பக்கத்து ஆசிரியர் பாடம் நடத்தி கூட அவங்க நிறைய மார்க் எடுத்திருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அவங்க அந்த பக்கத்து ஆசிரியர் தமிழரசின்ற ஆசிரியை போய் பார்த்து இந்த ராஜாமணி டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, கைகளை பற்றி கொண்டு, ரொம்ப நன்றிங்க, என்னோட மாணவிகளையும் சேர்த்து நீங்கள் பார்த்து அவங்களுக்கு கூடுதல் சதவீதத்தில் தேர்ச்சி அடைய வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தமிழரசி அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவிகளில் பேதம் இல்லை, இந்த பள்ளி மாணவிகள் அனைவரும் சிறப்பாக வர வேண்டியது நம்மோட பொறுப்பு, அதைத்தான் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ராஜாமணி டீச்சர் திருப்பியும் மீண்டும் உங்களுக்கு நன்றியை கூறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம பிள்ளைங்க இல்லை, ரோட்டில் இருக்க எல்லார் பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க மாதிரி நம்ம பாவிக்கணும். அடுத்தவங்க பிள்ளைங்க எப்படியோ போகட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. யார் தவறு செஞ்சாலும் அதை சுட்டி காட்டணும். சுட்டி காட்டி இதை செய்யாதீங்கப்பா அப்படின்னு தன்னோட குழந்தைகள் மாதிரி அன்பாக அக்கறையாக பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு தான் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கொள்கிறோம்.